ஹாய் எவ்ரிவன், ஐ எம் விஷ்ணு. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ ஒருத்தங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். யாருக்காக அப்படின்னா, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க, அவங்களோட நேம் சுதாஸ்ரீ. அந்த சிஸ்டர் தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஒரு பெரிய சைஸ் மூட்டையில் எல்லா ட்ரெஸ்ஸஸும் போட்டு அதை பெரிய மூட்டையாக கட்டி அதை நான் நீட்டாக மடித்து எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ இன்றைக்கி மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இன்றைக்கி இந்த துணியெலாம் நான் மடித்து வைக்கிற வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நான் ஆல்ரெடி வீடு காலி பண்ணியிருந்த வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அவங்க அப்போ இருந்தே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த துணிங்களாம் எப்படி கொண்டு போனீங்க செஞ்சீங்க அந்த மாதிரியே கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் எதுக்கு கேட்காங்கன்னு தெரியலையே, நான் எப்படி கொண்டு வந்தேனோ அதை பற்றி மட்டுமே அவங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ ரீசெண்டாக என்னென்னு கேட்டாங்கன்னா, எனக்கு அந்த மாதிரி செஞ்சு காமிங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. சரி, நான் கண்டிப்பாக அந்த மாதிரி துணியெல்லாம் மடித்து எடுத்து வச்சு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் அப்படி சொல்லியிருந்தேன். ஜூன் 4 பாப்பா ஸ்கூலுக்கு போயிடுவா. போனதுக்கப்புறமா நான் இதை அப்லோட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்க ரிப்பீட்டடாக என்கிட்ட நான் இது பண்ண மாட்டேன்னு நினச்சி, பண்ண மாட்டிங்களா, முடியாதுன்னா சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லவும் எனக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதனால சரி இருந்தாலும் பரவாயில்ல, பாப்பாங்களை வச்சுட்டே நம்ம இந்த வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுத்துட்டேங்க. சுதா சிஸ்டர், உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். முன்ன பின்ன யாருன்னே தெரியாதவங்க நமக்கு ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க ரொம்ப நாள் பழகின மாதிரி ரொம்ப கேஷுவலாக அவங்க என்கிட்ட பேசினது ரொம்பவே நல்லா இருந்தது. சரி, இப்படி ஒரு வீடியோ நம்ம யூஸ்ஃபுல்லாக ஏதாவது சொல்லலாம் அப்படின்றதுனால என்னோட நார்மல் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நார்மல் டெலிவரிக்கான டிப்ஸாக கூட இந்த வீடியோவில் எடுத்துக்கோங்க. அப்படியே எல்லா துணியுமே எடுத்து நான் ஒரு பெரிய போர்வை விரித்து போர்வைக்குள்ள எல்லா துணியுமே எடுத்து போட்டே இருந்தேன். அவங்க என்னோட சாரீ இல்லைனா ஷாலில் அந்த மாதிரி மூட்டை கட்டி கேட்டிருந்தாங்க. பெரிய சைஸ் மூட்டையாக வேணும்னு சொன்னதுனால நான் போர்வை செலக்ட் பண்ணிட்டேன். பெரிய போர்வைனா போர்வையில் எல்லா துணியும் வைக்கும் நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கும். நான் எல்லா துணியும் தூக்கி போர்வையில் போட்டு பெரிய சைஸ் மூட்டையாக கட்டியாச்சு. தூக்கி பார்த்தா கூட எங்களால் தூக்கவே முடியல, நகர்த்த கூட முடியல, அந்தளவுக்கு வெயிட், சரியான வெயிட்டு. கொஞ்ச நேரம் பாப்பா 2 பேருமே ஹாலில் அங்கிட்டு போகும். அந்த சமயத்தில் நான் அந்த செல்ஃப் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ தான் நாங்கள் ரீசெண்டாக இங்கே வாரோன்னு சொல்லவும் தான் வீடு ஒயிட் வாஷ் பண்ணியிருந்தாங்க. இங்கே பெயிண்ட் எதுவுமே கிடையாது, சுண்ணாம்பு தான். அதனால் ஒயிட் வாஷ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப புழுதியாக இருந்தது. மறுபடியும் துடைக்கும் போது புதுசாகவே இப்போ தான் க்ளீன் பண்ணி வச்சிருந்தாலும் மறுபடியும் அது தூசியாக தான் இருந்தது. 2 குட்டீஸையும் வச்சுக்கிட்டு நாங்கள் மடிக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படியும் நம்ம இந்த வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் வரும். ஸோ நம்ம ஏதாவது ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் நான் என்னென்னலாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன் அதை பற்றி ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எனக்கு 2 பாப்பாவுமே நார்மல் டெலிவரி தான். கன்சீவ் ஆன அப்போ இருந்தே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தே நாம் நம்மளோட டெலிவரியை பற்றி ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிடணும். தன்னோட குழந்தை நார்மல் டெலிவரியில் தான் பிறக்கணும் அப்படின்றதில் நீங்கள் ஃபஸ்ட்டே மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும். சி செக்ஷன் அப்படின்றத பற்றி நீங்கள் திங்க் பண்ணவே கூடாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, என்னோடய தாட்ஸ் மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னி இப்படி தான் போச்சு. நான் அதை பற்றி மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? கன்சீவாக இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் இருந்தேவும் ஏதோ நமக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையவே இருக்கும். அது நம்ம தன்னோட ஹஸ்பண்டில் இருந்து இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கவங்ககிட்ட இருக்கலாம், யார்கிட்டனாலும் இருக்கலாம். அது ஆனால் நமக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபில்ஃபில் ஆகாது. சம்டைம்ஸ் அப்படி ஆகாத சமயத்தில் நம்ம ரொம்ப நம்ம வருத்திக்கிடக்கூடாது. அந்த சமயங்களில் நம்மளோட குழந்தைகிட்ட நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பேச ஆரம்பிச்சிடலாம். எல்லாருமே 4 மந்த் 5th மந்த்துக்கு அப்புறம் தான் எல்லாருமே பேச ஆரம்பிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே உங்கள் குழந்தைக்கு கூட நீங்கள் நல்லா பேச ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஹாப்பி மூடில் இருந்தாலும் சரி, இல்லை சேடாக இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன ஃபீலிங்கில் இருக்கீங்களோ அப்படி நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக நல்லா ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே உங்கள் குழந்தை கூட ஒரு அட்டாச்மெண்ட்டில் இருங்க. அதுக்கு உங்கள் குழந்தைக்குன்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு செல்லமாக நீங்கள் எப்படினாலும் சரி, நீங்கள் எப்படி கூப்பிடணும்னு ஆசைப்படுதீங்களோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் வெளிப்படையாக சவுண்டாக தான் பேசணும்லாம் கிடையாது. நீங்கள் மனசுக்குள்ளே பேசலாம், எப்படினாலும் சரி. உங்களோட லவ்வை ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் அந்த குழந்தைகிட்ட ஒரு இன்வால்வ்மெண்ட்டோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதுலேருந்தே நீங்கள் அந்த லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஒரு 5th மந்த் வரைக்கும் ரொம்பவே உங்களுக்கு டயர்டாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு 3 மந்த் 4th மந்த்லலாம் நல்லா ரொம்பவே டயர்டாக தான் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ரொம்ப வாமிட் வந்துகிட்டே இருக்கும், ஒருத்தவங்க ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சோர்வாகவே இருப்பாங்க. அப்படி இருக்க சமயத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குவீங்களோ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துங்க. 5th மந்த் வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தூக்கம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டோ உங்களுக்கு கிடைக்கிற டைம் எல்லாமே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க.
அதுக்காக வேலை செய்யக்கூடாது அப்படிலாம் நான் சொல்ல. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த மாதிரி ஒர்க் மட்டும் பார்த்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 5th மந்த் வரைக்கும் நல்லாவே தூங்கி நல்லாவே சும்மாவே கூட இருக்கலாம். உங்களோட பிளட் கண்டென்ட் லெவல் வந்து ஸ்டார்டிங்லேருந்து டெலிவரி டைம் வரைக்கும் குறையவே கூடாது. அது மாதிரி ப்ரெஷர் வந்து கூடவே கூடாது. ஓகேவா? எப்போயுமே நார்மலில் வச்சுக்கோங்க. பிளட் லெவல் வந்து எப்போயுமே ஹையாகவே இருக்கணும். அது குறைஞ்சிச்சினாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான். இந்த 2ல் வந்து நீங்கள் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணணும். ரொம்ப வாமிட் வருது அப்படி இருக்கிற சமயத்துலலாமும் நீங்கள் சாப்பிடாம இருக்கக்கூடாது. நான் சாப்பிட்டா வாமிட் வருது அப்படி சொல்லிட்டு சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கிடணும். அது மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிடும்போது அதை வந்து ஜூஸாக வந்து நீங்கள் வந்து இன்டேக் பண்ணக்கூடாது. அதை வந்து நீங்கள் ஃப்ரூட்டாக அப்படியேவும் நல்லா மென்று தான் சாப்பிடணுமே தவிர நீங்கள் அதை ஜூஸாக மாற்றிலாம் குடிக்கக்கூடாது. அப்படி ஜூஸாக குடிச்சிங்கனாலும் நல்லா வடிகட்டக்கூடாது. வடிகட்டாமல் அப்படியே வந்து குடிக்கிறதா இருந்தால் நீங்கள் குடிச்சிக்கோங்க. அதில் வந்து சுகர் ஆட் பண்ணாமல் குடிங்க. ஃப்ரூட்ஸ் நீங்கள் சாப்பிட்றது வந்து மாதுளை, ஆரஞ்சு, அப்புறம் செவ்வாழைப்பழம் வந்து நல்லா எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே நட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. சாப்பாடு சாப்பிடும்போது சாதம் கம்மியாகவும் காய்கறி நிறையாவும் சேர்த்து சாப்பிடுங்க. அது மாதிரி ஜூஸ் ஏதாவது குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் குடிங்க. ஜூஸில் எக்காரணம் கொண்டும் சுகர் ஆட் பண்ணக்கூடாது. அது மாதிரி ஜில்னஸ்க்காக ஐஸ் க்யூப்லாம் போடக்கூடாது. ஓகேவா? அதை மாதிரி நீங்கள் வடிகட்டியும் அந்த ஜூஸ் வந்து இன்டேக் பண்ணக்கூடாது. வடிகட்டாமல் அப்படியே அரைச்சி வேணால் குடிக்கிறதா இருந்தால் ஜூஸ் வந்து சாப்பிடுங்க. இப்போ இதெல்லாமே நீங்கள் நார்மலாக டெலிவரி வரைக்கும் நீங்கள் இதெல்லாமே சாப்பிடலாம். டெலிவரிக்கு அப்புறமும் சாப்பிடலாம். ஆனால் இதெல்லாமே எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி வந்து இதை வந்து கரெக்டாக ரொட்டீனாக கொண்டு போகலாம். தென் 5th மந்த்துக்கு அப்புறம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாக்கிங் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக நீங்கள் எப்படி நடப்பீங்களோ அந்த மாதிரி நார்மலாக நடந்தாலே போதும். அந்த மாதிரி நடங்க. வீட்டில் உங்களால் முடிஞ்ச ஒர்க் வந்து கொஞ்சம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்ல ஆக்டிவாக இருக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களோ அப்போ தான் உங்களோட குழந்தை பிறந்ததுக்கப்புறமா நல்லா துருத்துன்னு இருப்பாங்க. நீங்கள் எப்பயுமே டல்லாகவே இருக்காதீங்க. எதையாவது ஒரு இதில் வந்து மைண்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று செஞ்சிகிட்டே இருங்க. கன்சீவ் ஆனதுலேருந்து டெலிவரி டைம் வரைக்கும் அந்த பீரியடில் 10 kg வரைக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் நீங்கள் மட்டும் வெயிட் கூடக்கூடாது, இல்லை பேபி மட்டும் வெயிட் கூடக்கூடாது. 2 பேருமே ஈக்குவலாக தான் வெயிட் கூடணும். மேக்ஸிமம் வந்து என்னோடய டார்கெட் வந்து குழந்தை வந்து 3 kg இருக்கணும். அப்படி தான் என்னோடய டார்கெட் வந்து நான் வச்சுருந்தேன். அதுக்கு மேலே இருந்தால் என்னால் வந்து நார்மல் டெலிவரி ஆகுமான்னு எனக்கு வந்து ஒரு டவுட்டு. என்னோடய மைண்ட் செட் வந்து பேபி வந்து 3 kg இருக்கணும். அந்த மாதிரி தான் என்னோடய மைண்ட் செட் இருந்தது. அதே மாதிரி எனக்கு மூத்த பொண்ணு வந்து 3 kg இருந்தால் என்னோட செகண்ட் பேபி வந்து 3.200 kg வந்து இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு ஸ்கேன் பார்க்கும்போதே பேபியோட வெயிட் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி அதையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அந்த லெவல் பார்த்துட்டு நீங்கள் அது தக்கன உங்களோட ஃபுட்டை வந்து எடுத்துக்கிடணும். 5th மந்த்து 6th மந்தில் நீங்கள் சும்மா நார்மலாக வாக்கிங் மட்டும் போனாலே போதும். வாக்கிங் போகிறது, அப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி வீட்டில் சும்மா உங்களால் முடிஞ்ச ஒர்க் மட்டும் பார்க்குறது, அந்த மாதிரி மட்டும் பண்ணாலே போதும். வேறு எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் ரொம்ப ஹெவியெல்லாம் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஆனால் ஆக்டிவாக மட்டும் இருக்கணும். அப்புறம் 7th மந்த்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் டெய்லி வீட்டில் வந்து சாதம் வடிப்பாங்க இல்லையா? ஆக்கும்போது லஞ்சுக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணும்போதேவும் அந்த அரிசி போட்டதுக்கப்புறமா சாதம் கொதிக்கும் இல்லையா? அந்த கொதிக்கும்போது அந்த கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளருக்கு வந்து தண்ணி எடுத்துக்கிடணும். தண்ணி மட்டுமே, அந்த கொதிக்கிற தண்ணி மட்டுமே. அந்த தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணி கூட கொஞ்சமாக சீரகத்தை வந்து நல்லா நுணுக்கி அந்த தண்ணி கூட சேர்த்து நல்லா ஆற்றி ஓரளவுக்கு இளஞ்சூட்டில் வெதுப்பாக குடிச்சிக்கோங்க. அது மாதிரி கால் வந்து வீக்கம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க சிலருக்கு. அந்த மாதிரி கால் வீங்காமல் பார்த்துக்கோங்க. அப்படி கால் வீங்குற சமயத்தில் நீங்கள் வந்து நல்லா நீர் காய்கறிகளாக எடுத்துக்கோங்க. சொரக்காய், வெள்ளரிக்காய், சௌச்சௌ அந்த மாதிரி காய்கறிகள் எடுத்துக்கோங்க. அது மாதிரி இந்த தண்ணி குடிக்கும் போது கூட அந்த மாதிரி கால் வீங்குறதுனால அந்த கால் வந்து வீக்கம் வத்திரும். அது மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் வந்து பாத்ரூம் போகிறதுக்கு யோசிக்கவே கூடாது. எப்போல்லாம் பாத்ரூம் போகணுன்னு தோணுதோ அப்போ முதலாம் போயிட்டு வந்துடுங்க. ரொம்ப நேரம் வந்து அடக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. 5th மந்த்துக்கு அப்புறம் இருந்தே நீங்கள் ஒன் சைடாக திரும்பி படுக்க பழகிக்கோங்க. அது மாதிரி படுத்துக்கிட்டே புரண்டு படுத்துக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எப்போயுமே எஞ்சி உக்காந்து ஒன் சைடாக திரும்பி படுத்து பழகிக்கோங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா காலுக்கு நடுவில் ஒரு தலைவாணி வச்சுக்கோங்க. அது மாதிரி பேக் சைடு முதுகு பெயின் ரொம்ப வந்து பேக் பெயின் வரும். அந்த மாதிரிலாம் அதுக்கடுத்து மந்த்து கூட வந்து உங்களுக்கு பெயின் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அந்த சமயங்கள்லாம் உங்களுக்கு படுக்கும்போது எப்படிலாம் படுக்கும்போது வைக்கணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தலைவாணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
7th மந்த்லேருந்தே நீங்கள் எக்ஸசைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் வாக்கிங் போகும்போதே கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் நடக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு அவசரத்துக்கு நடந்தீங்கன்னா எப்படி நடப்பீங்க, அந்த மாதிரி கூட கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கலாம். கொஞ்சம் மேடு பள்ளம் தெரிகிற மாதிரி குழந்தைக்கு நடக்கும். நேராக ஸ்மூத்தாகவே நடந்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பள்ளத்தில் நடக்கீங்க, மேட்டில் நடக்கீங்கன்னு கூட குழந்தைக்கு தெரிகிற மாதிரி கூட கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு ஸ்பீடில் கூட நடக்கலாம். நான் இது எல்லாமே நான் செஞ்சது மட்டும்தான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படியோ உங்களோட டாக்டர் எதுவும் கன்சல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து இதை சொல்லியிருக்கிறேன். நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணேன். எக்காரணம் கொண்டு இந்த டைமில் டெலிவரியை பற்றி பயப்படாதீங்க. நல்லா தைரியமாக மட்டும் இருங்க. நம்ம குழந்தை நல்லபடியாக நம்ம பெற்றெடுப்போம் அப்படி சொல்லி ஒரு தைரியத்தை மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம கூடவே ஹஸ்பண்ட் இருப்பாங்க, பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அதில் ஒன்றும் ஆகாது செய்யன்னு சொல்லி தைரியம் சொல்லுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அந்த பெயினை வந்து நீங்கள் தான் தாங்க போகிறீங்க. எவ்வளோ பெரிய பெயின் வந்தாலும் நம்ம தான் தாங்கணுன்ற மைண்ட் செட் வந்து ஃபஸ்ட்டே வச்சுக்கோங்க. அவங்க என் கூட இருப்பாங்களா, இவங்க என் கூட இருப்பாங்களா அப்படி சொல்லிட்டு யாரையுமே தேடாதீங்க. யார் இருந்தாலும் இல்லைனாலும் குழந்தைய நல்லபடியாக பெற்று எடுக்கணும் அப்படி சொல்லி மட்டும் மைண்டை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. பெயின் லேசாக வந்தால் கூட எனக்கு இப்படி வலிக்குதே அப்படி சொல்லிட்டு துடிச்செல்லாம் போகக்கூடாது. இதெல்லாம் ஒரு வழியாக நமக்கு வந்து நம்மளோட பேபி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, உள்ளக்கு வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது அப்படி சொல்லி நீங்கள் வந்து ஹாப்பியாக தான் எடுத்துக்கிடணும். பெயின் வந்தாலும் இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய வலி இருக்குது அப்படி சொல்லிட்டு அடுத்த வலி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இந்த வலி வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது. டெலிவரி பெயின் வந்து உங்களுக்கு டெலிவரி பெயினே வந்தாலும் குழந்தை பிறக்கிற சமயமே ஆனாலும் இதுக்கப்புறம் ஒரு வலி கூட நமக்கு இருக்குது அப்படி சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டா தான் இந்த வலியை நம்மளால் தாங்க முடியும். அந்த மாதிரி மைண்ட் செட்டை வந்து வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் டாக்டர் கொடுக்குற அந்த டேப்லெட்டை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக வந்து போட்டிருக்கேன், இதுக்கப்புறம் போடக்கூடாதா, போடலாமா அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்க யார்கிட்டையெல்லாம் கேட்காதீங்க. டாக்டர் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த டேப்லெட் எல்லாமே கண்டினியூ பண்ணுங்கள். டெலிவரி ஆனதுக்கப்புறமும் பேபி பிறந்ததுக்கு அப்புறமா கூட 6 மந்த் வந்து சில டேப்லெட்லாம் போட சொல்லுவாங்க. அதனால டேப்லெட்லாம் எதுவும் நிற்பாட்டாதீங்க, அதையும் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக தடுப்பூசி வந்து போட்டுக்கோங்க. ஊசி போடுறதுக்கு சிலருக்கு வந்து தெரியல, எனக்கு தெரியாது அப்படிலாம் கூட சிலர் சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. கண்டிப்பாக தடுப்பூசி வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஜிஹெச்சில் போய் போட்டுக்கோங்க. லாஸ்ட் டைம் வரைக்கும் எந்த ஹாஸ்பிட்டல் போக போகிறீங்கன்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காதீங்க. ஸ்டார்டிங்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜிஹெச்சில் போகிறேன், இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறேன். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்லேயே மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஹாஸ்பிட்டலை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா நம்பணும். உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்குதா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா, உங்களை எல்லாமே நல்லா ட்ரீட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் போகும்போதே நல்லபடியாக தெரிஞ்சிடும். அதில் வச்சுட்டேவும் நீங்கள் ஓகே இங்கே வந்து டெலிவரி பார்த்தா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. மாறி இங்கே போகவா அங்கே போகிறவான்னு சொல்லி ஒரு சொதப்பில் வந்து வச்சுக்கிட்டே இருக்காதீங்க கடைசி வரைக்கும். இப்போ அதுவுமே உங்களுக்கு ஒரு பயத்தை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். 8th மந்த்துக்கு அப்புறம் நல்லா பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்லாம் நல்லா பண்ணுங்கள். அது மாதிரி டக் வாக் போகலாம், நல்ல ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கலாம். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களோட இடுப்பு எலும்பு வந்து டெலிவரி டைமில் கொஞ்சம் நமக்கு ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். 8th மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் குடிக்கிற அந்த கொதி தண்ணி குடிக்கிங்கல்ல, சீரகம் சேர்த்து அந்த தண்ணி கூட கொஞ்சமாக விளக்கெண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தா கூட போதும். வெண்ணெய்னா கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா ஆற்றி குடிச்சிக்கோங்க. அது மாதிரி குடிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா சாப்பிடுங்க. கொஞ்சம் வளவளப்பான காய்கள் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. மந்த்து கூட உங்களுக்கு டெலிவரி டைம் நெருங்க உங்களுக்கு வந்து தூக்கம்ங்கிறது ரொம்பவே குறைஞ்சிரும். பேக் பெயின் இருக்கும், உங்களுக்கு வந்து குழந்தை வந்து ரொம்ப எட்டி உதைக்க செய்ய அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த சமயங்கள்லாம் உங்களுக்கு பெயின் இருக்கிறதுனால தூக்கம் ஒரு பக்கம் வராது, ஒரு பக்கம் டெலிவரி நினச்சி பயத்தில் தூக்கம் வராது. அப்போது நம்மளோட பார்ட்னர் வந்து தூங்கிட்டு இருக்கிற பார்க்கும்போது அவங்க இப்படி தூங்குறாங்க, நம்மளை கன்சிடர் பண்ண மாட்டேங்காங்க, அவங்க மட்டும் தூங்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. பேபி பிறந்ததுக்கப்புறமா இதை விட உங்களுக்கு ஹெவியாக தூக்கம் இருக்காது. ஸோ அதுக்கான ஒரு ட்ரைனிங் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. கரெக்டாக 5th மந்த் மிடில்லேருந்தே உங்களுக்கு துடிப்பு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இருந்தே நீங்கள் வந்து உங்களோட பேபி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 7th மந்த் 8th மந்த்லாம் நல்லா எட்டி உதைப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அந்த இதெல்லாம் நல்லா ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் அந்த டைமில். மேக்ஸிமம் கீழே உட்கார்ந்து பாருங்கள், கீழே உட்காருங்க, கால் நீட்டி உட்காருங்க. படுக்கிறதா இருந்தாலும் கீழே பாய் விரித்து தரையிலே படுங்க. மேக்ஸிமம் பெட்டு சோஃபா அது மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடை க்ளீன் பண்ணும்போது நல்லா குனிஞ்சு வீட்டை கூட்டி பாருங்கள். நல்லா நீங்கள் குனிஞ்சு நிமிர்ந்து அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இடுப்பு வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகும்.
டெய்லி நீங்கள் வாக்கிங் போகும்போது ஒரு 7th மந்த்துக்கு அப்புறம் வந்து அடி வயிறில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. விளக்கெண்ணெய் வந்து நல்லா தேய்ச்சிட்டு நல்லா வாக்கிங் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறமா 7th மந்த்லேருந்து டெய்லி ஈவினிங் நல்லா உங்களால் எவ்வளோ ஹீட்டு தாங்க முடியுமோ அவ்வளோ ஹீட்டில் வந்து வெந்நி வந்து வச்சு நல்லா ஒரு குளிச்சிருங்க. வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வாக்கிங் போங்க. வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நல்லா உங்களால் சூடு பொறுக்கிற அளவுக்கு வெந்நி வந்து நல்லா இடுப்புக்கு கீழே நல்லா ஊற்றுங்க. இடுப்புலலாம் நல்லா ஊற்றுங்க. உங்களுக்கு நல்லாயிருக்கும். பெயின் வராது. நல்லா நைட்டு தூங்கிடுவீங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணேன். வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படியாவது நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஃபாலோ பண்ண விஷயத்த மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னோட ப்ரெக்னென்சி டைமில் நான் இந்த மாதிரி தான் நான் வந்து இருந்தேன். இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒருத்தங்க ஹெல்த் வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா? என்னோடய ஹெல்த்துக்கு நான் இப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அது மாதிரி அடிக்கடி வந்து நான் டெலிவரி டைம் நெருங்க அப்போது நான் வந்து என்னோடய பேபிகிட்ட வந்து நல்லா பேசுவேன். பாப்பா நீ எப்போ பிறந்தாலும் அம்மாவுக்கு வந்து நார்மல் டெலிவரியில் தான் பிறக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்னோடய குழந்தைகிட்ட நான் எப்போயுமே சொல்லிட்டே இருப்பேன். அம்மா வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, நார்மல் டெலிவரியில் தான் தங்க பிறக்கணும் அந்த மாதிரி சொல்லுவேன். நீங்களும் அந்த மாதிரி உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் குழந்தை வந்து பிறக்கணும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகிட்ட நல்லா ஷேர் பண்ணி நல்லபடியாக மனசு விட்டு பேசுங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நான் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.